ஒவ்வொரு சக்கரமும் தாமரை மொட்டு போல் இருக்கும். சக்கரங்கள் வேலை செய்யும் பொழுது தாமரை மலர்வது போல் மலரும் என்று சித்தர்கள் தங்களுடைய பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார்கள். சரி, இதில் எதற்கு பார்வதி தேவி வந்தார் என்றுதான் நீங்கள் யோசிப்பீர்கள். 6 சக்கரங்களும் ஒன்றாக சேர்ந்து 7வது சக்கரம் துரியத்தில் போய் நிற்கும் பொழுது குண்டலினி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதைதான் மறைமுகமாக பார்வதி தேவி என்று குறிப்பிட்டு இருப்பார்கள். 6 கார்த்திகை பெண்கள் யார், எதற்காக இக்கதையில் அவர்கள் வருகிறார்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம். அவர்கள் யார் என்றால் நிதர்த்தனி, அபரகேந்தி, மேகேந்தி, வர்த்தயேந்தி, அம்பா, துலா ஆகிய இந்த 6 நபர்களால் மட்டுமே அஷ்டமா சக்தியை அளிக்கக்கூடியவர்கள். இவர்கள் யார் என்றால் வாழைப்பெண் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள். வாழைப்பெண்ணை பற்றி காணொளியாக வரும்போது இவர்களை பற்றி நாங்கள் குறிப்பிடுகின்றோம். முதல் சக்கரம் செயல்பட தொடங்கிவிட்டால் ஒவ்வொரு சித்த விளையாட்டுகள்